அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டாவது ஒரு மனிதரை கூட்டி வந்தார். 25 வயது வாலிபர். அவருடைய பெயர் அபூ உபைதா. பெயர் என்ன? அபூ உபைதா. அல்லாஹ் எப்படி மாற்றினான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மத்துடைய நம்பிக்கையாளர் அபூ உபைதா. பத்ர் சஹாபி அபூ உபைதா. பத்ர் யுத்தத்தில் அல்லாஹ்வுக்காக தகப்பனுடைய தலையை பொளந்தவர் அபூ உபைதா. செய்வார்களா யாராவது? தகப்பன் எதிரி கூட்டத்தில் பார்த்தார். தகப்பன் அல்ல, அல்லாஹ்வுடைய எதிரி. அல்லாஹ் முக்கியமா, படைத்தவன் முக்கியமா, பெற்றவன் முக்கியமா? பெற்றவன் தேவையில்லை, படைத்தவன் வேண்டும் எனக்கு. வெட்டினார் தலைய. சகோதரர்களே, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டார் அபூ உபைதா. 25 வயது வாலிபர். ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மூன்றாவது ஒரு நபரை கொண்டு வந்தார். அவருடைய பேர் சுபைர். பேர் என்ன? சுபைர் இப்னுல் அவ்வாம். சகோதரர்களே, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டார். நாலாவது ஒரு வாலிபரை கொண்டு வந்தார். 19 வயது வாலிபர். எத்தனை வயது? 19 வயது வாலிபர். அவருடைய பெயர் சஅத் இப்னு அபி வக்காஸ். சகோதரர்களே, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு யார்? சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டார். ஐந்தாவது ஒரு மனிதரை கொண்டு வந்தார். அந்த வாலிபருக்கு வயது 30. எத்தனை வயது? 30 வயது. அவர் யார்? சஹாபாக்களின் கோடீஸ்வரன் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அப்துர் ரஹ்மானுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், ரஹ்மத் செய்யட்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டேன், சுவர்க்கத்துக்கு அவர் தவண்டு போனார். சுவர்க்கத்துக்கு தவண்டு போவதை கண்டேன் என்றார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காதுக்கு வந்தது செய்தி. உடனே வந்தார்கள். ஆயிஷா நாயகியுடைய வீட்டு வாசலில் வந்து நின்றார்கள். உஷ்ஹிதுகி யா உம்மா, என்னுடைய தாயே, ஆயிஷா நாயகியே, உங்களை நான் சாட்சியாக ஆக்குகிறேன். தவண்டெல்லாம் எனக்கு சொர்க்கம் போகலா, நான் நடந்து போகணும் சொர்க்கத்துக்கு. 700 ஒட்டகங்கள், அதனுடைய சுமந்து வந்த சாமான்கள், அதிட கயிறு கூட எனக்கு தேவையில்ல, எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துடுறேன். ஆறாவது தல்ஹத் இப்னு உபைதில்லா ரலியல்லாஹு அன்ஹு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டார். இவங்க எல்லாம் யார்? தல்ஹத் இப்னு உபைதில்லா வாலிபர்.